நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் நகர் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்பிரிவு 46(3) கீழ் விளம்புகை செய்யப்பட்ட முதுநிலை திருக்கோவிலாகும். இத்திருக்கோவில் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் என்றும் அத்திவரதர் திருக்கோவில் என்றும் மக்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. இத்திருக்கோவில் நிர்வாகம் செங்கல்பட்டு உதவி ஆணையரால் உதவி ஆணையர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் என்ற நிலையில் கூடுதல் பொறுப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதோடு கோவிலில் இருக்கும் வெள்ளி பல்லி, தங்கப்பல்லி சிலைகளையும் தரிசனம் செய்வதற்கு ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த நிலையில் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜ நரசிம்மன் என்பவர் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் தங்கப்பல்லி மாயமாகிவிட்டதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸ் டிஎஸ்பி சம்பத் தலைமையில் 6க்கும் மேற்பட்ட போலீசார் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு வந்து அங்குள்ள சிலைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மேலும் கோவிலில் பணிபுரியும் பட்டாச்சாரியார்கள், ஸ்தானிகர்கள், மணியக்காரர், கோவிலின் நிர்வாக அறங்காவலர் உள்ளிட்டோரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். வரதராஜ பெருமாள் கோவிலில் சிலை தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் குமரதுரை குற்றச்சாட்டுக்கு விளக்கமளித்துள்ளார். அதில் இத்திருக்கோவிலில் வெள்ளியிலான சிறிய பல்லியும் தங்கப்பல்லி என்று அழைக்கப்படும் பித்தளையாலான பெரிய பல்லியும் உள்ள நிலையில் திருக்கோவிலில் வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வரும் வயதான மற்றும் சிறிய வயது பக்தர்களால் உயரே அமைக்கப்பட்டிருந்த பல்லியை தொட்டு வணங்குவது சிரமமாக இருந்ததன் காரணமாக பக்தர்கள் நலன் கருதி இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு திருவாளர்கள் L&T நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் ரூபாய் 76.90 லட்சத்தில் மதிப்பீடு தயார் செய்து பணிகள் தொடங்கப்பட இருந்தது. இந்த நிலையில் இப்பணிகளுக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அவ்வழக்கில் பக்தர்கள் நலன் சார்ந்த பணி என்பதால் திருக்கோவிலுக்கு சாதகமாக வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலான வரதராஜ பெருமாள் கோவிலில் தங்கப்பல்லி மாயமானதாகவும் திருக்கோவிலில் உள்ள தங்கம், வெள்ளியிலான பள்ளி சிலைகளை திருக்கோவில் நிர்வாகம் மாற்ற முயற்சிப்பதாகவும் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த ரங்கராஜ நரசிம்மன் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவால் 5/11/2025 அன்று திருக்கோவிலின் உதவி ஆணையர் அதாவது நிர்வாக அறங்காவலரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. மேற்படி புகாரின் மீது நடத்தப்பட்ட விசாரணையில் அனைத்து பணிகளும் துறையின் அனுமதி பெற்றே நடைபெறுகிறது என்றும் திருக்கோவில் தரப்பில் உரிய ஆவணங்கள் அளிக்கப்பட்டது என்றும் திருக்கோவில் உதவி ஆணையர் அதாவது நிர்வாக அறங்காவலர் தெரிவித்துள்ளார். மேலும் மண்டல இணை ஆணையரால் திருக்கோவில் நேரில் ஆய்வு செய்யப்பட்டதன் அடிப்படையிலும் கைவசம் உள்ள ஆவணங்களையும் கவனமுடன் பரிசீலனை செய்ததிலும் ரங்கராஜன் நரசிம்மன் என்பவரால் சிலை திருட்டு தடுப்பு பிரிவினரிடம் திருக்கோவிலில் தங்கப்பல்லி மாயமானதாகவும் கோவிலில் உள்ள தங்கம், வெள்ளியிலான பள்ளி சிலைகளை கோவில் நிர்வாகம் மாற்ற முயற்சிப்பதாக தெரிவித்த புகார் முற்றிலும் பொய்யானது. பக்தர்களின் நலன் கருதி திருவாளர்கள் L&T நிறுவனம் மூலம் தற்காலிக மரப்படிக்கட்டுகள், நகரும் பாலம் முதலான அடிப்படை பணிகள் ரூபாய் 76.90 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இத்திருக்கோவிலில் உள்ள வெள்ளியிலான சிறிய பள்ளியும் தங்கப்பள்ளி என்று அழைக்கப்படும் பித்தளையாலான பெரிய பள்ளியும் ஏற்கனவே பக்தர்களின் தரிசனத்திற்கு இருந்த இடத்திற்கு அருகிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. எனவே ரங்கராஜன் நரசிம்மன் என்பவரால் சிலை திருட்டு தடுப்பு பிரிவினரிடம் அளிக்கப்பட்ட பொய்யான புகார் மீது சட்ட விதிகளின்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் சி. குமரதுரை விளக்கமளித்துள்ளார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.